இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 14வது வசனம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சண்டை சச்சரவு அப்படிங்கிற கண்ணிக்குள்ள நிறைய ஜனங்கள் விழுந்து போயிடுறாங்க. யாரோ ஒருவர் சொன்ன ஒரு தவறான வார்த்தை உங்களை உசு பேத்தி விடுது. நீங்கள் அதை உணரும் முன்னரே அங்கே ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்துடுது. சண்டையும் பிரிவினையும் அங்கே உண்டாகுது. பகை, வைராக்கியம், விரோதம் எங்கே இருக்குதோ அங்கே சகல தீய துர்செய்கைகளும் உண்டு அப்படின்னு வேதாகமும் நமக்கு சொல்லுது. இது ஜனங்களை வெற்றியான வாழ்க்கை வாழ விடாதபடி தடுக்கக்கூடிய பிசாசின் மிக வலிமையான கண்ணியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சண்டை அப்படிங்கிற கண்ணிக்குள்ளே விழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதற்கு மேலே எழும்பி நிற்க முடியும். இன்றைய வசனம் சொல்கிறது போல் பெரிய விவாதம் எழும்பி அங்கே ஒரு பிரிவினை உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை எளிமையாக விட்டுறலாம். ஒருவருடைய நிலைக்கு கீழே இறங்கி நீங்கள் தர்க்கம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் தான் சரி அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் சரி செய்து சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பூமியில் பிறக்கலை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சண்டை இப்போ நான் சொன்ன காரணங்களுக்காக தான் உண்டாகிறது. நீங்கள் சரின்னு நிரூபிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது இன்னும் பெரிய சண்டையாக மாறிடுது. ஒருத்தருடைய தரத்துக்கு நம்ம கீழே இறங்கி தர்க்கம் பண்ணாலும் அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடுது. இன்னொருத்தவங்களை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பெரிய சண்டையில் போய் முடியுது. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதற்காக தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்படின்னா இந்த சண்டை சச்சரவுகளுக்கு மேலே வாழும்படி நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒரு மனப்பாடும் ஒத்திசைந்து செல்வதும் அங்கே இல்லாமல் போகும்போது உங்கள் உறவுகளுக்கு இடையில் பிரிவினை உண்டாயிருது. அப்படின்னா உங்களை ஒரு மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே நெருக்கமாக இழுக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயத்தை தேடி பாருங்க. சமாதானத்தை நாடுங்க. ஆசீர்வாதமாக இருப்பதற்குரிய வழி வாய்ப்புகளை தேடுங்க. சண்டை சச்சரவுகளுக்கு மேலே வாழ்ந்து பழகுங்க. அப்போ தான் உங்களுடைய உறவுகளை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் செய்து வச்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். அப்பா, எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் அதற்கு மேல் நாங்கள் வாழும்படி இன்றைக்கு தீர்மானிக்கிறோம்ப்பா. எங்களுடைய உறவுகளில் சமாதானத்தை நாடுவதன் மூலமாக நாங்கள் உங்களை கனம் பண்ண போகிறோம்ப்பா. உம்முடைய அன்பில் நடக்கும்படி எங்கே சென்றாலும் அங்கே நாங்கள் ஆசீர்வாதமாக வாழும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. சண்டை சச்சரவுகளுக்கு மேலே நீங்கள் வாழணும். அப்படின்னா அந்த சண்டைக்குள்ளே இருந்து அதை இன்னும் பெரிதுபடுத்தாமல் அதை விட்டு விலகி அதுக்கு மேலே நின்று பார்க்கும்போது இந்த சண்டை சச்சரவெல்லாம் உங்களுக்கு மிக அற்பமாக தோணும். இதெல்லாம் நான் ஏன் பேசுனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கத்தக்கதாக உங்கள் இருதயத்தில் எண்ணங்களை தேவன் ஏற்படுத்துவார். யாரு கூடனாலும் சண்டை சச்சரவை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை தடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் தேவனுடைய அன்புக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். அவர் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவன் உங்களை அதற்காக அழைத்திருக்கிறாரு. யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களை மிகவும் கடினப்படுத்தி
உங்களை வேதனைப்படுத்தி தவறான வழிகளில் உங்களை சிந்திக்க வச்சிருக்கலாம். அந்த வார்த்தையை யோசித்து அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தோணலாம். ஒருத்தருடைய நடத்தை உங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. நீங்கள் நல்லவங்க அப்படின்னா நல்லவங்களாகவே இருங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாகவே இருங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பிறருடைய எந்த செயலும் உங்களை மேற்கொள்ள நீங்கள் அனுமதிக்காதீங்க. நீங்கள் அன்பாக இருக்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்பாக மட்டும் இருங்க. மற்றவங்களுடைய செயல்கள், அவங்க பேசுகிற பேச்சுகள் உங்களுடைய அன்பை குறைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்குள்ள பிரச்சனையை, அந்த சண்டையை, அந்த சச்சரவை அதற்கு மேலே இருந்து நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா, அதை மேற்கொண்டு பழகிட்டீங்க அப்படின்னா, அதற்கான தீர்வை உங்களுடைய இருதயத்தில் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களை தோற்கடிக்க முடியாது. எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை விரக்திக்குள்ளாக்க முடியாது, உங்களை சோர்வுக்குள்ளாக்க முடியாது, எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் உண்டு பண்ண முடியாது. எப்படியாவது அடுத்தவங்களுக்கு தீமை செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் இருதயத்தில் எழவே முடியாது. ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபம் வரும்போது அவங்க செய்த அத்தனை நன்மைகளையும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அவங்க எவ்வளவு நன்மைகளை செய்திருக்காங்கங்கிறத ஒன்றொன்றாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்திருக்கிற இப்போதைய தீமை உங்களுக்கு மிக சிறியதாக, மன்னிக்க தகுந்ததாக மாறிடும். அவங்களுடைய நன்மைகளை மட்டும் உங்கள் இருதயத்தில் எப்பவும் நிலைத்திருக்க வைங்க. யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை யோசிக்கும்போது நீங்கள் அவங்களோடு சுமூகமான உறவை ரொம்ப ஈஸியாக ஏற்படுத்த முடியும். அவங்க உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாவிட்டால் கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த நன்மையை யோசிக்கும்போது, நீங்கள் பாவிகளாக இருக்கும்போதே உங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா யாரு மேலேயும் மன்னியாமல் உங்களால் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு அப்படின்னா, இப்போவும் நீங்கள் செய்கிற அத்தனை அக்கிரமங்களையும் நினையாமல் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன தகுதியோடு மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிக்காமல் இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா யாரு மேலேயும் நமக்கு கோபம் வராது, யாரை குறித்தும் நமக்குள்ள வருத்தம் இருக்காது, யாருக்கும் தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு பிரகடனப்படுத்தணும் அப்படின்னா நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் அன்பினால் நீங்கள் நிறைந்திருக்கணும். உங்கள் இருதயம் முழுதும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைவாக்கப்பட்டிருக்கணும். அவருடைய பிரதான கட்டளை அதுதான். உங்களை நேசிக்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நேசிக்க சொல்லுகிறாரு. இன்றைக்கு தேவனை முழு மனதோடு நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேவன் உங்களை அன்பாகவே படைத்திருக்கிறாரு, அன்புனால் படைத்திருக்கிறாரு, அன்பிற்காக படைத்திருக்கிறாரு. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இன்றைக்கு அவங்க இருதயத்தில் தெய்வீக அன்பு நிரப்பப்படணும் ஏசப்பா. யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல், யாரு கூட எல்லாம் சண்டை போடணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் இப்பொழுது மாற்றுங்க ஏசப்பா. அமேன். பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கிற பெரிய மனதை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா முடியலை என்னால் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய தயவு கிருபையினால் உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா. அமேன். எதிர்மறையான எண்ணங்கள் இருதயத்தில் ஏற்படாதபடிக்கு அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளின் இருதயத்தை காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அமேன். இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிவிங்க ஏசப்பா. அமேன். என்னென்ன காரணங்கள்னால காயத்தோடு இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இன்றைக்கு ஆற்றுங்க ஏசப்பா. அமேன். எல்லாரையும் உண்மையாக முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிற நல்ல இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஏசப்பா. அதன் மூலமாக இவர்களுக்கு தடைப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா.
அம்மேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.